ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். உலகம் முழுவதும் கடந்த ஒரு மாதத்தில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 52 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடந்த ஒரு மாதத்தில் உலக அளவில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 52 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. ஒமைக்ரான் திரிபு வகையான BA.2.86 வைரஸின் உருமாற்றம் பெற்ற J1 வகை கொரோனா வைரஸ் அண்மை காலமாக உலகெங்கும் பரவி வருகிறது. இந்நிலையில் புள்ளிவிவர அறிக்கை ஒன்றை உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் புதிதாக 8,50,000 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது முந்தைய மாதத்தோடு ஒப்பிடுகையில் 52 விழுக்காடு அதிகம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கடந்த ஒரு மாதத்தில் கொரோனாவால் 3,000 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இது முந்தைய மாத இறப்புகளை விட 8 விழுக்காடு குறைவு என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய வகை கொரோனா வைரஸின் தன்மை, பாதிப்புகள் குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ள சர்வதேச சுகாதார அமைப்பு, தற்போதுள்ள தடுப்பூசிகளே புது வகை கொரோனா தடுப்பிற்கு போதுமானவை என்றும் விளக்கமளித்துள்ளது. எனினும் கொரோனா தொற்றை தடுக்க முகக்கவசம், தனிநபர் இடைவெளி போன்ற பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்றிடவும் மக்களுக்கு உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.